அப்போ ஒரு சித்தாந்தத்தையும் பேசி ஒரு நிர்வாகம் ஃபெயிலியர் ஆகும்போது ஊழல் கட்டமைப்பை உருவாகும். நிறைய பேர் என்ன ஒரு விஷயம்னா அந்த ஊழலை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஊழலுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு அமைச்சர் சித்தாந்த ரீதியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நான் 1000 கோடி இந்த வருஷம் சம்பாதிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, திருடணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா அதுக்கான மனிதர்களை மீட் பண்ணுவார், அதுக்கான சித்தாந்தத்தில் ஈடுபடுவார், அதுக்கான செயல்களில் ஈடுபடுவார். அப்படி இருக்கும்போது நிர்வாகம் மாற்றும். இவ்வளோ விஷயங்கள் பேசி நம்ம எதுக்கு ஆட்சி நிர்வாகத்துக்கு வரோம்? ஆட்சி நிர்வாகம்ங்கிறது மக்களுடைய ஒரு 5 வருஷம் கவர்மெண்ட் அடுத்த 20 வருஷத்துக்கான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படையை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கணும். அதற்கு ஒரு தெளிவோ அதற்கு ஒரு செயல் திட்டமோ எதுவுமே இல்லாத பொழுது மக்கள் திருப்பியும் ஒரு புதிய ஒரு சித்தாந்தம் மட்டும் இல்லை, ஒரு புதிய நிர்வாகியை தேடுவாங்க. அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகமும் சரி நாங்களும் சரி ஒரு புதிய அந்த எங்களுடைய சித்தாந்தம் உறுதியானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரியாரிசம் பேசுவாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கும் அண்ணன் வேலு அண்ணனுக்கும் அண்ணன் நேரு அண்ணனுக்கும் பெரியாரிசத்துக்கும் சப்போர்ட் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. ஆனால் நிர்வாகம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாற்றங்களை உருவாகிறதுக்கு உண்மையான சித்தாந்தத்தை பேசக்கூடிய உண்மையான மக்கள் நிர்வாகத்தை, ஊழலா நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் மற்றவர்களுக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசம்னு நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம்.